செய்தாய் பெண்ணே, நேரம் காலம் மறந்தேனே. அருமையான காலை எங்கே இருக்குன்னா அவிலாஞ்சி, ஊட்டி, நீலகிரி மாவட்டத்தில் இருக்க அவிலாஞ்சி. ஊட்டியிலேருந்து 40 கிலோமீட்டர் வருது ஐயா. நேற்று நைட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு அட்வென்ச்சர். காயல்னாலே அட்வென்ச்சர். அந்த அட்வென்ச்சரை நம்ம தமிழ்நாட்டிலையுமே அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டில் நைட்டு யாருமே இல்லாமல் 11 மணிக்கு மேலே நான் பைக் ஓட்டிகிட்டு வரேன்னா அது நீங்கள் பார்த்துக்கிடுங்க எந்த அளவுக்கு இருக்குது. அது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவிலாஞ்சிக்கு வந்தேன் அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா இந்த ஒரு ரெசார்ட்டுக்கு தான். இந்த ரெசார்ட் வந்து அவ்வளோ அழகான ஒரு வியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பூர் அன்பனை நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார். வந்திருந்தேன், பார்த்தா செமையாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் கொச்சான்னு கிடையாது. ஒரு சிம்பிளாக ஒரு 6 ரூம் இருக்குது. 6 ரூமையும் அழகாக செதுக்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் இந்த சீசனுக்காக வேலைகளை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவிலாஞ்சி டேமுடைய தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மேலே அப்படியே மிஸ்ட்டு வருது. இங்கே பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட்டு. இன்றைக்கி வந்து 11 டிகிரியில் இருக்குது. இந்த கிளைமேட் வந்து 11 டிகிரியில் இருக்குது. நேற்றுலாம் 4 டிகிரி 3 டிகிரின்னு போச்சான். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக யாருமே வந்து உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். நான் அப்படியே உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன். இந்த இடத்தோட அழகு மொத்தத்துக்குமே நம்மளுடைய ட்ரோன் வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதிலேருந்து பார்க்குறக்கு வியூ பாயிண்ட்டு அது இதுன்னு எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அவிலாஞ்சியில் நீங்கள் ஒரு ஸ்டே தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அட்டகாசமான ஒரு ஸ்டே. அந்த ஸ்டேவுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் சொல்லுவாப்பில். என்ன என்ன செய்தாய் பெண்ணே, நேரம் காலம் மறந்தேனே. கால்கள் இரண்டும் தரையில் இருந்தும் வானில் பறக்கிறேன். என்னாகிறேன், எங்கு போகிறேன், வழிகள் தெரிந்தும் தொலைந்து போகிறேன். காதல் என்றால் பொல்லாதது, புரிகின்றது. இந்த காதல் நினைவுகள் தாங்காதே, அது தூங்கும் போதிலும் தூங்காதே. இப்படி ஒரு அட்டகாசமான வியூங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருந்து. இந்த இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ. நான் எவ்வளோ நேரம் 1.5 மணி நேரமாக இப்படி சுற்றிட்டு கிடக்கிறேன். எந்த ஒரு கச்சாமிச்சா சவுண்டு அது இதுன்னு ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும். அவிலாஞ்சி மறந்துடாதீங்க. அதுவும் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு லீவில் உங்கள் பிள்ளைகளோட வர்றீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். சரியா? அப்படியே நம்ம ரெசார்ட்டோடைய பின்பக்கம் பாருங்கள், மிஸ்ட் அவ்வளோ அழகாக வருதா. இதை தாண்டினோடனே அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அந்த இருக்கா. இதுலேருந்து போனீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது எல்லாமே இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதான் வியூ பாயிண்ட்னா இவங்களே இந்த மாதிரி ஒரு பால்கனி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து உட்காந்து அப்படியே அழகான இந்த லேக்கை வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தெரிதாங்க உங்களுக்கு? இந்த என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஏரியாவை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து எவ்வளோ நேரம்னாலும் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னு வைங்களேன், இருக்கிற இதெல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு ரூமு. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி எஸ்கிமோ டென்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் பழசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. பெயிண்ட் கிண்ட்லாம் அடிக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் நம்ம புதுசாக இதை எடுத்திருக்காங்க. அதனால் இதோட சர்வீஸ் எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அப்படியே நின்று இந்த பால்கனியில் இருந்து நல்ல டைம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியாக வந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக வந்தாலும் சரி, அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்டில் நம்ம ஒரு நாளையோ 2 நாளையோ கழிக்கிறதுக்கும். இதை சுற்றி ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது. வியூ பாயிண்ட்ஸு, அவிலாஞ்சி டேமு, அந்த கிண்ணக்கோரை, இதெல்லாமே இங்கேருந்து பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம். பார்க்குறக்கு அருமையாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எந்த டைம் வந்தாலும் இது நல்லா இருக்குன்றாங்க. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இருக்குது, ரொம்ப ரிமோட்டான இடத்துல இருக்கிறதுனால சீசன் அப்படின்றது ஒரு விஷயம் இல்லாட்டா கூட இது நல்லாவே இருக்கும் அப்படின்றாங்க. நல்லா அழகாக மிஸ்ட்டு வருது பாருங்கள். நம்ம பிள்ளார இடத்த சுற்றி கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. எனக்கு முன்னாடி தான் அவிலாஞ்சி லேக் இருக்குது. நம்ம வழக்கமாக ஊட்டி வந்து ஒரு
எப்போவுமே போகிற அந்த பைக்காரா லேக்கு, பைன் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் ஒரு சில இடங்கள் அப்படியே நம்ம ரேண்டமாக வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி அவிலாஞ்சி அப்படிங்கிற இடத்துக்கு வரலாம் இல்லையா? நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இடங்கள்லாம் எப்படி அவிலாஞ்சிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக 365 நாளும் ஒரு மாதிரி மிஸ்டாக ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து அதை நேரில் பார்க்கணுன்னு ஒரு நாள் முயற்சி பண்ணதில்லை. இப்போ ஒரு நண்பர் மூலமாக இது அமைஞ்சிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் காலையில் வந்துச்சு, அப்புறம் இல்லை. இப்போது இந்த நேரம் கிளைமேட் வந்து அட்டகாசம். என்னால் விவரிக்கவே முடியல, அவ்வளோ ஒரு சூப்பராக இந்த இடம் இருக்குது. இப்போது அவ்வளோ அழகாக ஒரு பீஸ்ஃபுல்லாக குடும்பத்தோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 2 நாளோ 3 நாளோ ஏன் 1 வாரம் கூட உங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது. ஏன்னா எல்லா வசதியும் இருக்குது. இன்டர்நெட் இருக்குது, டவர் நல்லா கிடைக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ரிமோட்டான இடமா இருக்கும். நம்ம வந்து தங்கினதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ண முடியாது, சார்ஜ் போட முடியாது நம்ம டிவைசஸ்லாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஜென்செட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வின்டர் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னுமே அந்த ஹெவனான ஒரு இதை என்ஜாய் பண்ணலாம். இப்போது பீக் சீசன் போய்கிட்டு இருக்குது. இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்திருக்கேன், என்னால் திரும்பி போக மனசு இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ஒரு நாள் ஸ்டேவாக தான் வந்தேன். இன்றைக்கி மத்தியானம் நம்ம கிளம்பணும், ஆனால் கிளம்ப மனசு வரல. அவ்வளோ அழகாக இருக்குது. நான் எதிர்பார்த்து வந்தது வேறு, ஆனால் இது பார்க்குற விதமே வந்து வேறு. கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டேக்கு பக்கத்தில் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டில் காசு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அவிலாஞ்சி லேக் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு, இந்த டேம் சொன்னாலே அவிலாஞ்சி டேம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நானும் வந்து நம்ம பண்ணணும் அண்ணன் வணக்கம். அண்ணன் தான் வந்து கூப்பிட்டு போகிறாப்புல. எங்களுக்கு வந்து டூரிங் கைடு நீங்கள் தானே? டிரைவரும் கூட. ஆமா, அதையும் சொல்லியிருக்கப்பா. ஆனா டிரைவர் சீட்டு பெல்ட் போடாம இருக்காரு, பேசஞ்சரும் போடாம இருக்காரு. ஃபாரஸ்ட்ல இருக்கறனால தேவையில்லை. ஃபாரஸ்ட்ல இருக்கிற யானை டப்புக்குன்னு உள்ள கையை விட்டு தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் பார்த்தீங்களா? ஆமா, அப்ப அது கஷ்டப்பட்டு பெல்ட் கஷ்டப்பட்டு இது பண்ண கூடாதுன்னு நாங்க கார் டேமேஜ் ஆகிடும். ஆமா, கார் டேமேஜ் ஆகாம நம்மளை மட்டும் தூக்கிட்டு போயிடணும். ஆக்சுவலி இதுல கார்ல இருந்து இறங்கக்கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் போர்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட். ஆனா அலோவ் பண்றாங்க, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம். அவலாஞ்சி லேக் பாயிண்ட்டுக்கு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நம்ம ஸ்டேக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் போகலாம். இன்னுமே நிறைய இடங்கள் இருக்குது. லிஸ்ட் ஒன்றா போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏறி வந்தால அதில் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு காஃபியும் ஒரு ஆனியன் பக்கோடா மாதிரி கேட்டிருக்கேன். குளிராக இருக்குல்ல, கதப்பாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூழல் சுற்றுலா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஜீப்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டுறேன். வெளியில் வந்து நல்ல சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதையுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதாக காட்டுறேன். வருது போக அழகான காஃபி, அதே மாதிரி ஆனியன் பக்கோடா கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தாப்புல, கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவலுங்க. காஃபியும் இதுவும் அவிலாஞ்சில் சொர்க்கமாடா. டிக்கெட் கவுண்டருங்க. இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து அப்படியே லேக் வியூ பாயிண்ட் தான் பார்க்க முடியும். லேக்கு தான் பார்க்க முடியுமா? போட்டிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் பீஸ்ஃபுல்லான இடம். ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குங்க. நல்ல கப்புள்ஸாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய இடம். ஆனால் இது மிஸ்ட்டு வந்து எப்போவுமே இருக்கும். மழை மட்டும்தான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட்டு அப்படியே என்னோடய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துடுவேங்க. கண்டிப்பாக ஒரு பிளிஸ்ஸான ஒரு இடம். கிறிஸ்மஸ் லீவுக்கெலாம் வந்துட்டு ஒரு 2 நாள் இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு அருமையான ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்க. நம்ம ஊட்டின்னு ஊட்டியில் அந்த பக்கம் மட்டுமே போயிட்டுருக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம்ல. இந்த இடத்துல ஒரு குட்டி சர்ச் இருக்குங்க. அழகாக குட்டியாக இருக்குது. ஆனால் பெரிய சர்ச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அது குட்டி. இந்த குட்டி சர்ச்சு கட்டுனது வருஷம் போட்டிருக்கு பாருங்க. அதில் 1981. நான் பிறந்தது 82. அப்போ இந்த சர்ச்சு என்னையை விட பழசாக இருக்குது.
உள்ளே வந்து யார் இருக்கா? எஸ் ஜீசஸும் அந்த இதுவும் அவங்க அம்மா, அவங்க அப்பா இல்லை, கீழே வந்து தேவதூதர்கள் எல்லாருமே இருக்காங்க. அழகாக இருக்குது. ஆனால் என்னையோட வயசு கூட்டுனது இருக்குப்பா. ஜம்முன்னு இருக்கே. குட்டியாக இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கு. நான் பெருசாக இருந்ததுனால தான் வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட பார்த்துட்டேன், சுற்றி பார்த்தாச்சு. இந்த 2-3 இடம் இருக்குது. இன்னும் சில இடங்களுக்கு போகணும். கொஞ்சம் ட்ரெஸ்லிங்காக இருந்ததுனால இன்னொரு நாள் நம்ம ஃபேமிலியாக வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ அண்ணன் வணக்கம். ஹாய் சார். அவர் தான் வந்து மேனேஜர் இந்த ரெசார்ட்டுக்கு. ஸோ இவர் வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத சொல்லுவாப்பில். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எதனாலும் புக்கிங் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இது எப்படி இந்த மாதிரி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் விக்னேஷ். நான் வந்து இந்த சில்வர் லேக் நேச்சுரல் ரிசார்ட்ஸோட மேனேஜருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அவலாஞ்சில் வந்து இருக்குங்க. இந்த அவலாஞ்சில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா சார் ஆல்ரெடி நிறைய காமிச்சிருப்பாரு உங்களுக்கு. சரிங்களா? சுற்றி பார்த்துருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா லேக் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனரி, நிறைஞ்ச க்ரீனரி, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். ஒரு ரொம்ப ப்ரெஷராக இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னா தாராளமாக எனி டைம் வெல்கம் ஃபார் அவர் ரிசார்ட். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே மான்லாம் வரும். ஸோ மயில் இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறையா நம்மளோட இயற்கை சம்மந்தப்பட்ட அத்தனையுமே நம்ம ரிசார்ட்டில் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. அது சார் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் எப்போ வந்தாலும் நம்மளோட சில்வர் லேக் நேச்சர் எஸ்கேப்ஸ்க்கு நாங்கள் எப்போவுமே உங்களை வெல்கம் பண்ணுறோம். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களோட ரிவ்யூ நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ இந்த சீசன் இந்த பிறகு ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய புக்கிங்ஸ் வந்து இப்போ ஆன்லைனில் எல்லாமே பண்ணுறோம் சார். இப்போ நம்ம நியூ இயரு, பொங்கல், கிறிஸ்மஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணலான்னு இருக்கோம் சார். சரி, எல்லாமே பண்ணுவாங்க. ஃபுட்டு இன்னும் வந்துட்டு ஆசம் ஃபுட்டு. நான் அதுதான் மெயினாக சொல்லணும் அவங்கள்ட்ட. ஒரு மேடம் ஒரு ஃபேமிலியாக தான் இருந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன வேணுனாலும் நமக்கு காஃபிலேருந்து டீலேருந்து அந்த ஃபுட்டு எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு ஃபேமிலியாக இங்கே வாங்க. அவிலாஞ்சி லாஸ்ட் என்னென்ன? ஆமாம் சார், இதான் சார் அவிலாஞ்சியோட டெட் எண்டு செக் போஸ்ட் பக்கத்தில். செக் போஸ்ட் போகிறதுக்கு 50 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே ரைட் சைடில் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஆமாம், நீங்கள் வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்பர் போடுறேன், சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி உங்களோட ரூமை புக்கிங் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன், இதில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். பாய்.